கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த பயனுள்ள நிகழ்ச்சியிலே அரசாங்க பணி தடையின்றி கிடைக்க என்ற அருமையான தலைப்பிலே விளக்க கடமைப்படுகிறேன். ஒரு ஜாதகத்திலே அரசாங்க பணியை நிர்ணயம் செய்ய சூரியனின் அருளாசி, செவ்வாயின் கடாட்சம், குருவின் பார்வை. செவ்வாய் 3, 6, 7, 10, 11 போன்ற இடங்களில் இருப்பாரானா குருவின் பார்வை அவர் மீது படுமான். சனி, சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த அவர்கள் IAS, IPS என்ற பதவிகளிலே ஏழை குடியிலே பிறந்தாலும் ஏழ்மையிலே வளர்ந்தாலும் கல்விகளிலே அவர்கள் சிறப்புற்று இந்த பதவியை எட்டிவிடும் அமைப்பை பெறுவார்கள். ஆடு மேய்த்தாலும் அரசாங்கத்தில் தான் மேய்க்க வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கு. அரை காசு பணமாக இருந்தாலும் அரண்மனை உத்தியோகமே உத்தியோகம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இவை எல்லாமே அரசாங்க பணியை குறிவைத்து சொல்லப்பட்ட பழமொழிகள். அப்படி இல்லாதவர்கள் அரசு பணி அடைவது என்பது கடினமானது. அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு முருகனை செவ்வாய் என்று வழிபட செவ்வாய் பலம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சிறைப்பணி, தண்டனையை கொடுக்கின்ற நீதிபதி பணி, சிறை காவலர்கள் போன்ற இடத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற சனியை சனிதோறும் வணங்கி வர அந்த அமைப்பு இவர்களுக்கு உண்டாகி விடுகிறது. குரு ஒரு ஜாதகத்திலே 10வது இடமே அவர்களுடைய ஜீவனத்தை குறிக்கின்ற ஸ்தானமாக இருக்கிறது. அங்கே அவருடைய பார்வை படுமாய் அல்லது அரசு பணியை ஏற்படுத்துகின்ற சனி, செவ்வாய், சூரியன் மீது அவரது பார்வை, சுபர் பார்வை படுமாய் அவர்கள் அரசாங்க பணிகளிலே, அரசாங்க தேர்வுகளிலே கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய இலட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஒரு ஜாதகத்திலே அரசு பணிக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நிர்ணயம் செய்யும் சில கிரகங்கள், அவர்கள் மீது குருவின் பார்வை படுகிறதா இல்லையா என்று நிர்ணயம் செய்யும் விதிகள் குழந்தை பருவத்திலே நமக்கு தெரியும் பொழுது அவர்களுடைய கல்வியை அதற்கு தகுந்தாற் போல அமைத்து நீங்கள் வழிகாட்டி வரும் பொழுது அதற்கான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த வழிபாடு அந்த ஜாதகர் சிறிய வயதிலே இருந்து செய்து வருவாராயின்
உரிய நேரத்திலே கிரகங்களின் சார்பு, கிரகங்கள் கோச்சார விதியிலே அவருக்கு சாதகமாக இருக்கின்ற அந்த தருணத்திலே கிரகங்களின் தசைகள் நடத்துகின்ற அந்த நேரம், புத்திகள் நடத்துகின்ற அந்த நேரம் அவருக்கு அந்த பதவி தன்னாலே வந்து விடுகிறது. அப்படி இல்லாதவர்களுக்கு தான் இந்த பரிகாரங்களை நான் செய்ய சொல்லியிருக்கிறேன். அப்படி நீங்கள் பரிகாரத்தை ஒழுங்குபட்டு நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது இந்த அரசாங்க பணியை அடைய பெறுகிறீர்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்வேன். சேர்க்கை, இயற்கை. இயற்கை என்பது அப்படியே அமைந்துவிடும், அதற்கு வழிகாட்ட தேவை. அது அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களினுடைய வழிகாட்டுதலிலே சென்று இயற்கையாக அந்த பணியை சிரமமின்றி அடைவார். செயற்கையான முறை என்பது நாமே உருவாக்கிக் கொள்ளுங்கள். சூழ்நிலைதான் மனிதனை உருவாக்குகிறது என்று ஒரு பழமொழி கூறுவார். இந்த சூழ்நிலை எப்படி அந்த மனிதனுக்கு உருவாகிறது என்றால் கிரகங்களினுடைய ஆதிக்கம், தாக்கம். ஜோதிடம் முற்றிலும் ஒரு தெய்வீக கலை. நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வரப்பிரசாதம். இந்த ஜோதிடத்தை, இந்த ஜாதகத்தை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு தான் நாம் இதை முறையாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். அரசு பணியில் அக்கறை உள்ளவர்கள் குழந்தை பருவத்திலே அந்த ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து அதற்கான படிப்புக்கு வித்திட்டு அவர்களை வழிகாட்டும் பொழுது மிக சுலபமாக அவர்கள் அதை அடைந்து விடுகிறார்கள். அடைய முடியாத ஜாதகத்தை பெற்றவர்கள் நான் சொன்னது போல ஒவ்வொரு செவ்வாய் என்றும் முருகப்பெருமானை நினைத்து எனக்கு அரசாங்க பணி கிடைக்க வேண்டும், அதற்கு நீ உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று வணங்க வேண்டும். சனியால் அவர்களுக்கு அரசாங்க பணி கிடைக்குமாய் ஒவ்வொரு சனி அன்று விரதம் இரு. சனி பகவானை திருப்தி செய். சனியை வணங்கி அவர்கள் காரியத்தை செய்யும் பொழுது அதனால் பலிதம் இருக்கும். அதுபோல அந்த அரசாங்கத்திற்கு எந்த கிரகம் உதவுகிறதோ அதை வணங்கி இவர்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக இவர்கள் அந்த வேலையை கிடைக்க பெறுகிறார்கள் என்று உறுதி கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் மற்றொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.